இதயம் சீரியலில் 8th ஆகஸ்ட் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். இதயம் சீரியல் பற்றின அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த எபிசோடு முழுக்கவே பார்த்தீங்கன்னா வாசுவோட ஆதிக்கம் தான் ஃபுல்லாகவே நிறையா இருக்குது. ஸோ இப்போது என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ ஆதி ரூமில் படுத்து தூங்கிட்டுருக்காரு. அப்போ அவருக்கு ஒரு வேகான ஒரு ட்ரீம் வருது. அதில் கனவில் ரத்னம் சாருக்கு உண்மை தெரிகிற மாதிரியும் அவர் அழற மாதிரியும் பக்கத்தில் பாரதி உட்காந்து அதெல்லாம் கேட்குற மாதிரியும் அவருக்கு ஒரு கனவு வருது. ஸோ இதுக்கு அவர் அப்படியே அந்த தூக்கத்துலேருந்து டிஸ்டர்ப் ஆகி என்னது இது இப்படி ஒரு மோசமான கனவு வருது, வாசுவோட அப்பாவுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிடற மாதிரி ஒரு கனவு வருது, எனக்கு என்ன பண்ணுறதுனே புரியல. ஆல்ரெடி பாரதி உண்மையை சொல்லுங்கன்னு அவங்க வேற கேட்டுட்ருக்காங்க. இப்போ இந்த நேரத்தில் இப்படி ஒரு கனவு எனக்கு வருது, எனக்கு ஒன்றுமே புரியல, ரொம்ப கவலையாக இருக்குது, ரொம்ப கலக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஆதி உட்காந்து யோசிச்சுட்டே இருக்காரு. இந்த பக்கம் ரத்னம் சாரும் பாரதியும் பேசிகிட்டு இருக்காங்க. ரத்னம் சார் சொல்கிறாரு, இந்த மாதிரி அநியாயமாக பண்ணிட்டாங்க, ஹாஸ்பிட்டலில் நம்பி தானே நம்ம போகிறோம், கடைசியில் இப்படி இறந்தவர் உடம்புலேருந்து இப்படி இதயத்தை திருடி எடுத்திருக்காங்கன்னா இது எவ்வளோ பெரிய குற்றம், இதை யாரெல்லாம் செஞ்சுருக்காங்களோ அவங்களெல்லாம் நான் சும்மா விட மாட்டேன் பாரதி, கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் நான் தண்டனை வாங்கி தருவேன். அதோடு இல்லாமல் இதை யாரோ கூட செய்யலை, நம்ம கூடவே இருந்து சாப்பிட்டு பழகின நம்ம வீட்டு மாப்பிள்ளை மணியே இப்படி பண்ணினதை என்னால் ஏற்றுக்கவே முடியல. மணியை என் சொந்த புள்ள மாதிரி நான் வச்சுருந்தேன், இப்படி பண்ணிட்டாரே அப்படின்னு சொல்லி ரத்னம் சார் ஒரே புலம்பிகிட்டே இருக்கார். உடனே பாரதி சொல்கிறாங்க, இல்லை மாமா நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, எல்லாத்துக்கும் நம்ம வீட்டில் போய் பேசிக்கலாம், முதல்ல இந்த இடத்த விட்டு எழுந்துருங்க, நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரத்னம் சாரை கைத்தாங்களாக பிடிச்சி ஆட்டோவில் ஏற்றி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் பாரதி அவங்களாம் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் இங்கே ஆதி பெட்டில் படுத்துட்ருக்காரு. சரி கொஞ்சம் தண்ணியெலாம் குடிச்சிட்டு ஆஸ்வாசப்படுத்திட்டு திருப்பி தூங்க ட்ரை பண்ணுறாரு. அப்போ திருப்பி அவருக்கு ஒரு அசிரீரி மாதிரி குரல் கேட்குது. நான் உயிரோடு இருக்கும்போது எனக்கு எப்படி திதி கொடுக்கலாம் ஆதி, இதெல்லாம் நீ பார்த்துட்டு நீ எப்படி சும்மா இருக்க அப்படின்னு சொல்லி வாசுவோட குரல் ஆதிக்கு கேட்குது. உடனே ஆதி திருப்பியும் ஸ்லீப்லேருந்து ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிடுறாரு. திருப்பி எழுந்து உட்காந்துக்கிறாரு. ஸோ எனக்கு என்ன ஏதேதோ குரல்லாம் கேட்குது, என்னால் நிம்மதியாக தூங்கவும் முடியல, ஏன் இந்த தூக்கத்தில் இவ்வளோ கன்ஃபியூஷன், எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லி அவர் ஒரே குழப்பத்தில் இருக்கார். அந்த அசரீரி குரல் எனக்கு நாளைக்கு திதி கொடுக்கக்கூடாது, அதை நீ தான் தடுத்து நிறுத்தணும் ஆதி, நான் உனக்குள்ளே இருக்கேன், நான் உயிரோடு இருக்கிற எனக்கு எதுக்கு திதி கொடுக்கணும், இதை நீ தான் நிறுத்தணும் ஆதி அப்படின்னு சொல்லுது அந்த அசரீரி குரல். இதை கேட்ட உடனே ஆதிக்கு பயங்கரமாக ஒரே கஷ்டமாயிடுது. ஆமாம் கரெக்டு தானே, வாசு எனக்குள்ளே தானே இருக்கார், அவருக்கு எதுக்கு அப்போ திதி கொடுக்கணும், எப்படியாவது நான் இந்த திதியை நாளைக்கு போய் நிறுத்திடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆதி சொல்லிக்கிறாரு. இப்போ அடுத்த நாள் காத்தால ஆகுது. திதி கொடுக்க எல்லா ஏற்பாடும் பண்ணிவிட்டு ரத்னம் உட்காந்துருக்காரு. ஆனால் அவரால் அந்த உண்மையை எடுத்துக்கிட்டு அதை ஜீரணிக்கவே முடியாதனால ஒரே சோகமாக உட்காந்துருக்காரு. மரகத அம்மா தனோலாம் வாங்க போய் இது கொடுக்கலாம், திதி கொடுக்க ஐயர் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காரு, நீங்கள் வந்துடுவீங்கன்னு சொல்லியிருக்கேன், என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, எழுந்துருங்கன்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க ரத்னம். ஆனால் ரத்னம் சார் டோட்டலாக ஒரே குழப்பத்தில் இருக்கிறதுனால அவர் யாருக்குமே ரெஸ்பாண்ட் பண்ணாமல் அப்படியே உட்காந்துக்கிட்டே இருக்கார். உடனே பாரதி அங்கே வந்த உடனே பாரதி சொல்கிறாங்க, இந்த மாதிரி மாமா உங்கள் நிலைமை தான் எனக்கும், நம்ம ஆத்திரப்படுறதை விட ரொம்ப புத்திசாலித்தனமாக தான் செயல்படணும். இப்போ நம்ம மாப்பிள்ளை கிட்ட மணிக்கிட்ட கூச்சிக்கிட்டோன்னா அதுக்கப்புறம் விஷயம் தெரிஞ்சிடும், அப்புறம் நம்மளால் எதுவுமே கண்டுபிடிக்க முடியாது மாமா, அதனால் முதல்ல இந்த பாதக செயலை செஞ்சு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போய் நான் எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறேன், நான் இந்த பொறுப்பை எடுத்துக்கிறேன் மாமா, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, பொறுமையாக நம்ம இதை ஹேண்டில் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டவுடனே ரத்னம் சாருக்கும் இது சரியான யோசனையாக தோணுடனே, சரிம்மா பாரதி, நீ அந்த ஹாஸ்பிட்டலில் போய் உனக்கு என்ன உண்மை தெரியுதுன்னு பாருமா, நான் குளக்கரைக்கு போய் திதியை கொடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு உடனே மரகதமும் தனமும் வராங்க. உடனே மரகதம்மா எங்கே இப்போ பாரதியை அனுப்ப போகிறீங்க, அவள் வீட்டில் வேலை இருக்குது, திதி கொடுத்து சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போகலாம்ல, இப்போ எங்கே அவளை அனுப்புறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதில் அவள் மாமா ஒரு சின்ன வேலை கொடுத்துருக்காரு அத்தை, நான் போயிட்டு வந்துடுறேன், பூஜை ஆரம்பிக்கிறதுக்குள்ளேயே நான் வந்துடுறேன் அத்தை அப்படின்னு சொல்லி கிளம்புறாங்க. தனமும் இப்போ எதுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. உடனே ரத்னம் சார் நான் தான் வேலை கொடுத்துருக்கேன், அவள் போயிட்டு வரட்டும், நீ உங்களுக்குலாம் ஒரு வாட்டி சொன்னால் புரியாதா, பேசாமல் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு வாய் அடைக்கிறாரு. உடனே பாரதி சொல்கிறாங்க, நான் ஆதிக்கு ஃபோன் பண்ணேன், அவர் வந்துட்டுருக்காரு, கொஞ்ச நேரத்தில் வந்துடுவார் மாமா, நீங்கள் அவரை கூட்டிகிட்டு கொலைக்கரைக்கு போய் திதியை கொடுத்துருங்க, நான் போய் நீங்கள் சொன்ன வேலையை முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்புறாங்க. இவங்க கிளம்பி ஆட்டோவில் போயிட்டே இருக்கும்போதே இந்த பக்கம் ஆதி வந்துடுறாரு வீட்டுக்கு வந்த உடனே அவருக்கு ஒரே அந்த குற்ற உணர்ச்சியில் அவர் அப்படியே அவங்க அப்பாவை வாசுவோட அப்பாவை பார்க்குறாரு. பட் அவர் ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்கிறத பார்த்தோன்னே, என்ன மாமா என்னாச்சு அப்படின்னு கேட்குறாரு. இல்லை தம்பி ஒன்றும் இல்லை, சரி வாங்க தம்பி நம்ம குளக்கரைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிடுறாரு. ஸோ
இந்த பக்கம் வந்து பாரதி அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து ரீச் ஆகிடுறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு வந்தவுடனே அவங்களுக்கு ஒரே நினைவாக இருக்குது. ஒரு பக்கம் வந்து வாசு அடிபட்டு அன்றைக்கி வந்து இறங்கினது, இன்னொரு பக்கம் ஆதிக்கு ஹார்ட் ஆப்ரேஷன் ஆனது. ஸோ இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு அவங்க யோசிக்கிறாங்க. ஒரு உயிரை வந்து காப்பாற்றுறாங்க, ஒரு உயிரை எடுக்கிறாங்க, ஒரு பக்கம் வந்து சில உறுப்புகளை திருடுறாங்க, எல்லாமே இந்த ஒரே ஹாஸ்பிட்டலில் தான் நடக்குது இல்லைச்சே அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்க அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போகிறாங்க. ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போன உடனே அவங்க போய் அந்த பழைய நர்ஸு வந்து முன்னாடி ஆதிக்கு வந்து யார் இதயம் கொடுத்தாங்க பார்த்து சொல்லியிருப்பாங்கல்ல, அதே நர்ஸு இப்போ திருப்பி பாரதியை பார்க்குறாங்க. ஐயோ என்னடா அது பாரதி மேடம் ஏன் திரும்பி வந்திருக்காங்க அப்படின்ட்டு, சொல்லுங்கள் மேடம் ஆதி சாருக்கு எதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே பாரதி வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை சிஸ்டர், எனக்கு வந்து ஒரு உண்மை தெரியணும், இந்த ஹாஸ்பிட்டலில் வந்து ஏதாவது ஆர்கன் தெஃப்ட் நடக்குதா அப்படின்னு ஸ்ட்ரெயிட்டாகவே கேட்குறாங்க. அந்த நர்ஸ் அப்படியே பயந்து போய்டுறாங்க. என்ன மேடம் இப்படிலாம் கேட்குறீங்க, அதெல்லாம் எங்கள் ஹாஸ்பிட்டலில் எதுவும் நடக்கிறதில்ல அப்படின்னு அவங்க பேசிகிட்டே இருக்கும்போது அவங்கள யாரோ கூப்பிட்டுடுறாங்க. ஸோ அவங்க போய்டுறாங்க. இவங்க நேரம் எடுத்து ரிசப்ஷனில் போயிட்டு இது மாதிரி என்னோடய ஹஸ்பண்டை வந்து இங்கே அட்மிட் பண்ணியிருந்தாங்க, வாசுன்னு பேர், ஆக்சிடென்ட் கேஸு, அதுக்கப்புறம் அவர் இறந்துட்டார், ஆனால் அவரோட இதயத்தை வந்து இல்லீகலாக யாரோ எடுத்து இன்னொருத்தங்க வச்சுருக்காங்க, அதுக்கு இன்வால்வ் ஆன டாக்டரு, மற்றபடி யாருக்கு அதை வச்சுருக்காங்கங்கிற டீட்டெயிலாம் எனக்கு வேணும் அப்படின்னு போய் ரொம்ப ஸ்ட்ரெயிட்டாக கேட்ட உடனே அந்த ரிசப்ஷனிஸ்ட் வந்து என்ன மேடம் இப்படிலாம் கேட்குறீங்க, நீங்கள் கேட்குற இன்ஃபர்மேஷன் எவ்வளோ பெரிய இன்ஃபர்மேஷன் தெரியுமா, இது என்ன ரொம்ப சிம்பிளாக வந்து கேட்குறீங்க, இப்படிலாம் கேட்டாலாம் நாங்கள் பதில் சொல்ல முடியாது, அப்படிலாம் எங்கள் ஹாஸ்பிட்டலில் எதுவும் நடக்கிறதும் கிடையாது, பட் இருந்தாலும் உங்கள் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக நான் என்னோடய மேனேஜ்மெண்ட் கிட்ட இந்த விஷயத்தை பற்றி கேட்டுட்டு சொல்கிறேன், உங்கள் காண்டாக்ட் நம்பர் கொடுங்க, ஏதாவது விஷயம் தெரிஞ்சால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்பர் வாங்கிக்கிறாங்க. இப்போ பாரதி இதுக்கு மேலே என்ன ப்ரொசீட் பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த ஹாஸ்பிட்டலில் அப்படியே நின்று பார்த்துட்ருக்காங்க. இந்த பக்கம் வந்து கொலக்கரைக்கு வாசு கொடுக்கறதுக்காக ஆதியும் ரத்னம் சாரும் வந்துடுறாங்க. அங்கே அந்த ஐயர் வந்து வாசுவோட படத்துக்கு பூ வைக்க ட்ரை பண்ணுறாரு, அந்த பூ நிற்கவே மாட்டேங்குது, விழுந்துக்கிட்டே இருக்குது. அடுத்தது அவர் விளக்கேற்ற பார்க்குறாரு, காற்று வந்து அணைச்சிடுறது விளக்க. அடுத்தது அவர் பிண்டம் பிடிக்க பார்க்குறாரு, அதுவும் பிண்டம் வந்து வரவே மாட்டேங்குது. உடனே இதெல்லாம் பார்த்த உடனே அந்த ஐயருக்கு ரொம்ப வருத்தமாயிடுது. என்ன எதுவுமே சரியாக நடக்க மாட்டேங்குது, விளக்கு எரிய மாட்டேங்குது, பூ நிற்க மாட்டேங்குது, இப்போ பிண்டமும் பிடிக்க முடியல, இப்போ பிண்டம் பிடிச்சாதான் நம்ம வந்து பிண்டம் பிடிச்சி பூஜை பண்ணிவிட்டு அதை குளத்தில் விட்டால் தான் இந்த காரியம் சரியாக முடியும், எனக்கு என்னன்னே தெரியலையே சார், நான் இன்னொரு வாட்டி பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பிடிக்கிறாரு. அப்போ அந்த இடத்துல பயங்கரமாக காற்றடிக்குது. ஸோ காற்றடிச்சு அப்படியே வந்து ஆதி, ரத்னம் சார் எல்லாருக்கு மேலேயும் அப்படியே ஒரே புழுதியாக கிளம்புது. வாசு அங்கே வந்துட்டார் போல் இருக்குது. ஸோ இவரும் அந்த ஐயரும் உட்காந்து பிடிச்சி பார்க்குறாரு, அவருக்கு ஒரே காற்றாக தான் இருக்குது, அவரால் பிடிக்கவே முடியல. ஸோ இப்போ ஆதிக்கு வந்து எப்படியாவது இந்த திதியை நிறுத்தணும்னு நினச்சிக்கிட்டு அவரும் நின்று பார்த்துக்கிட்டே இருக்கார். அவருக்கு என்னத்தை சொல்லி நிறுத்துறதுனே தெரியல, அவரும் நின்று பார்த்துட்ருக்காரு. ஸோ அதோடு இந்த எபிசோடு முடியுது. பயங்கர காத்தாக இருக்குது. ஸோ வாசு அங்கே வந்துட்டார் அப்படிங்கிற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அவர் வந்து ஏதாவது உண்மையை சொல்கிறாரா, ரத்னம் சாருக்கு ஏதாவது புரியுதான்னு நம்ம பார்ப்போம். இதயம் சீரியல் பற்றின அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.